Say to first, good morning next. சொல்லுங்க. நீங்க வந்து நேற்று ஒரு 12-1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கால் வந்தது. அவர் வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டு நான் வந்து ஹெச்எம் அசோக் பேசுகிறேன். இந்த மாதிரி பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் கூட்டக்கரை சார்பிலேருந்து பேசுகிறேன். நாளைக்கு ஐயப்பன் ஐயா வர்றாங்க, நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் உடனே கேட்டேன், நீங்கள் யார் முதல்ல எதுக்கு என்னை கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை போன 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்கூலில் நீங்கள் ட்ரைனிங்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லைங்க அந்த மாதிரிலாம் நான் வந்து ட்ரைனிங்லாம் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை நீங்கள் வந்தீங்க ட்ரைனிங்லாம் எடுத்தீங்க அப்படின்னாங்க. நான் இல்லவே இல்லைன்னு அடித்து பேசினேன். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீடியோ அனுப்பிச்சி விட்டுருந்தேன். போன டைம் வந்து இந்த பிரவீன் அண்ணா இருக்காங்கல்ல, அந்த வீடியோ வந்து எனக்கு அனுப்பிச்சி விட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுருந்தேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கல என்ன மாதிரியே இருந்தது. என்ன மாதிரியே ஒரு பையன் முடியெல்லாம் வச்சுட்டு ட்ரைனிங்லாம் எடுத்து ஃபயர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு ஃபைட் பண்ணாங்க. அப்புறம் நான் பார்த்தேன், நான் என்னென்னா கண்ணால் பார்க்குறதையும் நம்ப மாட்டேன், காதால் கேட்குறதையும் நம்ப மாட்டேன், தீர விசாரிச்சா தான் நம்புவேன். அதுக்கப்புறம் சரி நீங்கள் என்னை கூப்பிட்டுட்டு இங்கே இருக்கிறதுலையே பொய் சொல்லாதவங்க யார் அப்படின்னா மாணவர்கள் மட்டும்தான் பொய் சொல்ல மாட்டாங்க. அதனால் அவங்ககிட்டயே வந்துட்டு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த கட்டினி மாதிரி நீங்கள் என்ன நடந்ததுன்றத சொன்னால் தான் நான் இப்போ அடுத்து இங்கே வந்து நான் ட்ரைனிங் எடுத்தனா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகேயா? ஸோ அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு யாராவது ஒரு 2 பேர் முன்னாடி வாங்க. முன்னாடி கூப்பிட்டா யார் வேணாலும் வரணும். ஓகேங்களா? ஐயா என்ன சொன்னார், இப்போ எப்போ பேசினாலும் முன்னாடி வரணும். ஏன்னா நமக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இப்போ வந்து போன டைம் என்ன நடந்தது அப்படின்றத எனக்கு திரும்ப சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் கட்டினியில் வர்ற சூர்யாக்கு மாதிரி எனக்கு வந்து திரும்ப ஞாபகம் வரும். வந்தால் தான் நான் ட்ரைனிங்கே எடுக்க முடியும். கொஞ்சம் யாராவது வந்து சொல்கிறீங்களா? போன 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு வாங்க. 2 கேர்ள்ஸ் வாங்க, 2 பாய்ஸ் வாங்க, வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க வாங்க. நீங்க சொல்றதுல வந்து அப்படியே எனக்கு அந்த ஃபயர் எக்ஸ்பெரிமென்ட் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தீங்க நீங்க தான். ஐயா சொல்லையில என்ன சொல்லியிருப்பாருன்னா, கூட்டத்தோட கோவிந்த போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால இப்போ 5 பேர் வந்திருக்கீங்களா, 5 பேரும் ஒவ்வொன்றும் சொல்றீங்க. என்ன நடந்தது, அன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன மட்டும் இல்லை அன்னைக்கு என்ன ட்ரைனிங், அன்னைக்கு என்னெல்லாம் யாரெல்லாம் பேசினாங்க, என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லணும். சொல்லுங்க. அந்த சுவிட்ச் போர்டில் வந்து இந்த சாக்கடிச்சுனா எப்படி ஞாபகம் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால வந்து கண்ணப்பா ஒருத்தர் வந்து சாக்கு அடிச்சிருந்தார். கரெக்டா? அதான் இங்க இருக்காரு. இப்ப கூட வந்து அதே போஸ்ட்ல நிக்கிறாரு. சூப்பர். ரைட்டா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்க. எல்லாரும் ஃபயர் ஃபைட் பண்ணோம்ல, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பண்ணாங்களா? இன்னும் கொஞ்சம் லைட்டா ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஃபயர் எக்ஸ்பெரிமென்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தீங்க. நம்ம ஃபயர் போட்டா ஹெல்மெட் போட்டு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஃபயர் எக்ஸ்பெரிமென்ட் இது பண்ணிருக்காங்க. ஹெல்மெட் போட்டு விட்டல யாரோ ஹெல்மெட் போட்டு விட்டு எந்திரிங்க. ஓகே, ஒழுங்கா ஹெல்மெட் போடுவீங்களா? சூப்பர். ஆல்வேஸ் பீ கேர்ஃபுல். ஏபிசி அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்தோமா? ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் அப்படின்ட்டு எனக்கே ஞாபகம் இல்லை, அம்னீசியா மாதிரி தான் இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் வந்து சூப்பராக கேட்கணும். ஐயப்பன் ஐயா சொன்ன மாதிரி கேட்கணும். 1 2 3 4 சொல்ல போறேன். ஓகேங்களா? 5 4 3 5 4 3 1 2 சொல்லவே மாட்டேன். போங்க, நீங்களும் உட்காந்துருங்க. இப்போ வந்து பாட். ஓகேங்களா? பசங்க தான் என்னைக்குமே வந்து கெட்டு. இப்போ வந்து பசங்க என்ன நடந்ததுன்றத சூப்பராக சொல்ல போறாங்க. அன்னைக்கு வந்து இந்த மாதிரி பங்க்சர்லாம் ஆகக்கூடாது, அதனால ஒரு மருந்து வந்து செஞ்சிருக்காங்க. சூப்பர். ஆனால் அதை நான் சொல்லலை, ஐயா சொன்னாரு. கரெக்டா? சூப்பர். பார்த்தீங்களா? இதுதான் கேட்டேன் எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. டாக்டர் ஐயா சொன்னாரு, அதை கரெக்டாக ஞாபகப்படுத்திருக்கீங்க. கதையா சொன்னாரு. கதையா சொன்னாரா? அப்போ கதை சொன்னா எல்லாருக்கும் பிடிக்குமா? கதை சொன்னா பிடிக்குமா? ஓகே, அப்போ நானும் ஒரு கதை சொல்றேன். ஓகேங்களா? ஃபயர் எக்ஸ்டென்ஷன் ட்ரைனிங் எடுத்தேன்னா. ஓகே, நீ கடைசியாக ஃபீட்பேக் ஏதாவது பேசுனியா? பேசுனியா? அதான் வீடியோவில் நீ இருந்த நான் பார்த்தேன். சூப்பர் சூப்பர். ஃபயர் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணதுக்கு சொல்லி தந்தீங்க எல்லாருமே, டீச்சர்ஸ் எல்லாம். உங்களுக்கு சொல்லி தரலையா? சரி, இன்னைக்கு நீங்கள் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணலாம். ஓகேயா? சூப்பர். எப்படி யூஸ் பண்ணேன்னு சொல்லி கொடுத்தீங்க சார். இதோட ஃபயர் இப்போ இதுவை ரிமூவ் பண்ணிட்டு இதுவை வேற
ஏன் ஆமால டிராயிங் பண்ணிட்டு வர சொன்னல, டிராயிங் பண்ணீங்களா? யாரெல்லாம் டிராயிங் பண்ணீங்க? இவ்வளவு பேர் டிராயிங் பண்ணிருக்கீங்களா? என்கிட்ட காட்டவே இல்லை. எங்க டிராயிங்ல எங்க? ஐயோ ஹெச்எம் சார் மாட்டாரா? ஹெச்எம் சார் கொடுத்துட்டீங்களா? நீங்க எனக்கு சொல்லிருக்கலாம்ல, டிராயிங் வரைஞ்சோம். நான் தானே டிராயிங் வரைய சொன்னேன்ல. தேங்க்ஸ் சார். உன் பேர் என்ன? மாரியஸ் வந்து செம்ம கிஃப்ட் இருக்கிற. நீ வந்து மீட்டிங் முடிஞ்சோடனே இப்போ சொல்லு, உனக்கு செம்ம கிஃப்ட் கொடுக்குறேன். ஃபயர் பால் போட்டா அது நெருப்பெல்லாம் அணைக்கும். கிரிக்கெட் பால் தெரியும், அதே மாதிரி ஃபயர் பால் நான் வச்சிருந்தேன். ஃபயர் பால் நான் அந்த இருக்கு அதுவா? அந்த உருண்டைய ஒரு பால் இருக்குல்ல, ஃபயர் பால். ஸோ ஃபயர் பால். ஆனால் அதை நான் காட்டலாம் இல்லை, எப்படி வெடிக்கும் அப்படின்லாம் காட்டலை. சரி, அதையும் இன்னைக்கு பார்த்துடலாமா? பார்த்துடலாமா? ஐயோ வெடிச்சிருமேடா, பயமா இருக்காது? சரி, ஓகே. வேற யாராவது பேசணுமா? எல்லாம் பேசியாச்சா? விஷ்ணு பேசலையானே? வாடா வாடா. வரவே இல்லையா? அப்புறம் எதுக்கு வந்த? பாத்தியா, எங்க நண்பனுக்கு வந்து தோழனா வந்திருக்கான். சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் ஓகேயா? போலாமா? எல்லாருக்கும் கை தரலாமா?